நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அப்படி நாகமூடி ராஜமனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் சரி, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடக்குமெத்தை வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தம் அதிகம் இருக்கு. அதாவது எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகங்கள் எல்லாம் வச்சிருந்தாலும் பீரோல் முக்க நம்ம சேலையத்தை அடுக்கி வச்சிருந்தாலும் அந்த பீரோல இருக்க சேலையை எடுத்து கட்டுறதுக்கு நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணுமில்ல பாட்டி? கண்டிப்பா வேணுமா, கண்டிப்பா வேணுமா. பக்த கோடி பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். புதுப்பேட்டை மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மனுக்கு நியமனம் வைத்திருக்கின்றவர்கள் ஆலயத்தில் நிர்வாகத்தில் வந்து சொன்னாதான் நீங்கள் நியமனம் வச்சிருக்கிறது தெரியும். பிறகு என் வீட்டுக்கு வரல நியமனம் எடுக்க, உங்கள் வீட்டுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஆகையால் நியமனம் வைத்திருக்கின்றவர்கள் நிர்வாக இடத்திலே வந்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். மேலத்தோடு இப்போ புறப்பட்டாச்சு. நியமனம் வைத்திருக்கின்றவர்கள் உடனடியாக வந்து தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி நாகமூடி ராஜவனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நிறைய இருக்கு. அத்தனை சொந்த பாகங்கள்லாம் இருந்துட்டாலும் அதாவது மாமா கனியிலே சிறந்த கனி என்ன கனி? கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு என்கிட்ட கேட்கலோ? எனக்கு பிடித்தமான கனி என்ன கனி தெரியுமாம்மா? உங்களுக்கு பிடிச்ச கனி என்ன கனி? என்னால மறக்கவே முடியாத கனி, சிக்கி சீரழித கனி, என் நெஞ்சில் நிறைந்த கனி, ஆமா தின்ன தின்ன திகட்டாத கனி. ஆமோ, அது என்ன கனி தெரியுமா? என்ன கனி? எங்க மைனி மாங்கனி. மைனி மாங்கனி. ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்கனி, ஒரே ஒரு மாங்கனி. ஆமா, ஒரே ஒரு மாங்கனி தான் எனக்கு பிடிக்கும். சரிதானே? எங்க மைனி மாங்கனி. சரி ஆமா மாமா, நான் கேட்டது கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டேன். அதான் எனக்கு பிடித்தமான கனி மாங்கனி. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான கனி என்ன கனி? கனி என்ன எங்க மாமியார் மட்டும் தான் பிடிக்கும். மாமியா அது கனி கிடையாது, அது சக்கை பழம். மாமியா வந்து கனி கிடையாது, அது வந்து சரி. உங்களுக்கு பிடித்தமான கனி? எனக்கு பிடித்தமான கனி கமலா ஆரஞ்சு. ஓ, விமலா ஆரஞ்சா? ஓ, கமலா ஆரஞ்சா. அதாவது நான் கேட்டது கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டேன். உங்களுக்கு கொண்டா கனியா? மாமா சொல்றாரு மைனி மாங்கனி பிடிக்குமா. ஆமா. பின்னாடி ஒரு ஆளுக்கு கொழுந்தியா பிடிக்குமா. அவருக்கு தான் கொழுந்தியா, மாமியா பிடிக்கும். இவருக்கு மாமியார் பிடிக்குமா. அட நாசமா போறவங்களா, மாமியாளையா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை யாருக்கும் பிடிக்கல. பொண்டாட்டின்னு பேசாதம்மா, நல்லா இருப்ப. பொண்டாட்டின்னு பேசாத, அத்தையிட்ட சொல்லணும். அந்த செல்வத்தை பத்தி இப்ப பேசாத. சரிதானே? அவ புடுங்குத புடுங்கு உனக்கு என்ன தெரியும்? அப்படியா? வீட்டுக்கு போனா கொத்தி புடுங்குதாளே, போனும் பண்ணுனாலும் பேசத்தான் செய்தா. சரி. வீட்டுக்கு போனாலும் அப்படித்தான் நடக்கு. வீட்டுக்கு போனா என்ன அப்படி பேசுதா நீ கேளம்மா. கேட்கணுமா? ஆமா. நீங்க ஏதாவது பண்ணிருப்பியா? அதான் அத்தை பேசுதா. நீ என்னத்துக்கு அப்படி பேசுறாங்கன்னு நீ ஒரு வார்த்தை கேள. சரி கேட்டுருவோமே. ஏன் கேட்ட? ஏன் பேசுதா தெரியுமாமா? எதுக்கு மாமா? வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே வந்துட்டு போனாரு பாத்தீரா? ஆமா. சிலிண்டர் இல்லங்க, சிலிண்டர் இல்லங்க, தீந்து போச்சுங்க. வீட்டுல பருப்பு இல்லங்க, அரிசி இல்லங்க, இல்லங்க காய்கறி இல்லங்க, வாயில வார்த்தை போறாங்க இல்லங்க இல்லங்க இல்லங்க. அப்புறம் இல்லாத இல்லங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏமா அத வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் ஆற போற கொஞ்சம் அமைதியா சொல்லலாம்ல. சரி. வீட்டுக்குள்ள போன உடனே எங்க கேஸ் நேரத்தில இருந்து காலி ஆயிட்டு, ஏதாவது சாமான் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி. அரிசி இல்ல பருப்பு இல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அதாவது மாமா நீங்க அப்படி சொன்ன என்ன தெரியுமா செய்விய? என்னமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லணும்னு பார்த்தா கொஞ்சம் படுத்து தூங்கிக்கிட்டு தானே. உண்மைதானமா? அப்படி உடலுக்குள்ள வருதுலாம வர அப்படின்னு சொல்லி தூங்குதவரை அப்புறம் எப்படி எழுப்ப மனசு இருக்கும்? என்னமா செய்ய? நாங்கெல்லாம் முழிக்கக்கூடிய வேலையை பார்க்கோம். நைட்டும் வேலை, பகலிலே வேலை. சரி. உங்க அப்பா நைட்டும் உறங்க விட மாட்டாங்காரு, பகலிலே உறங்க விட மாட்டாங்காரு. என்ன செய்ய? வீட்லயும் உறங்க விட மாட்டாங்க. அப்படி நாங்க என்னமா செய்ய? வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட வேண்டியதானே? வேலையை முடிக்க முடியாது, அதுக்கப்புறம் போன் வந்துருதே. போன் வந்துருதே, வரட்டு வரத்தானே நேரம் இருக்கு. சரிதானே? அதானே. அப்ப எதை எடுத்தாலும் எரிச்சலா இருக்கு. அதாவது மாமா என்னமா கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் பிடித்தமான கனி இந்த கனி தான். உங்களுக்கு பிடிச்ச கனியை நான் கேட்கல. அப்ப சிறந்த கனி என்ன கனி? கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு சொன்னா அது என்ன கனி? நான் நிக்க பாருங்க, பிள்ளை கனி.
பிள்ளை கனியாம உலகத்திலே உயர்ந்த கனி. ஆமா. அப்படியாம இதெல்லாம் நம்ம வீட்டுல சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? என்ன சொத்து? அதுவும் பிள்ளை சொத்து தான். அப்படியாம்மா? வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்னது? பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம் தான். அதெல்லாம் நம்ம வீட்டுல பஞ்சமே கிடையாதுமா. காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் நெளிஞ்சுக்கிட்டு கிடக்கு. நெளிஞ்சுக்கிட்டு கிடக்குன்னா பாம்புன்னு நினைச்சுக்கிடாத. புள்ள அவ்வளவு காணவங்க நடக்கு வீட்டுல. அப்படியா? கரண்ட் படுக்க நீதான் கிடையாது. சரிதானே? நல்ல டூர்படி. ஆமா. அப்ப நாகமுடி ராஜனிடத்திலே நாகக்கண்ணி வெண்கொடியானவா பிள்ளைகளா கவலையே எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி புலம்புகிறாள்? எங்கனவா ராஜமன்னா யா ராஜமன்னா யா எனக்கு வாய்த்த பிராணே ராஜம்மாண்ணா எனக்கு வாய்த்த பிராணநாதா எனக்கு கத்தரிக்கா தோட்டத்தீழ கைபறிக்க பிள்ளை இல்ல பூசணிக்கா தோட்டத்தீழ பூ பறிக்க பிள்ளை இல்ல இளையதிலே போட்ட சாதோ இளையதிலே போட்ட சாதோ எடுத்து உன்ன பிள்ளை இல்ல எனக்கு வாய்த்த பிராணனா இளையதில போட்ட சாதோ எடுத்து ஒண்ணு பிள்ளையில புகழையில போட்ட சாதோ கூட உன்னை பிள்ளையில மணல் பெய்த முற்றத்தீர மணல் அல்ல பிள்ளையில மலடி நல்ல மலடி என்று மனத்தாரெல்லாம் பியாசுலால இரிசி நல்ல மலடிய இரிசி நல்ல மலடிய மனத்தாரெல்லாம் பியாசுலால எனக்கு வாய்த்த பிராணநாதம் ஏங்கனவா ராஜமன்னா என்ன இடிசி நல்ல மலடியே தரெல்லாம் பேசுறாங்க முதல இல்லா வாசலில மறையோர்கள் வரவே மாட்டா குழந்தை இல்லா வாசலில பெரியோர்கள் வரவே மாட்டா முத்து முத்தா கண்ணீரை நாகக்கண்ணி வெண்கொடியா முகமெல்லாம் ஸ்வரவிட்டா பகலம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் ஸ்வரவிட்டா 12 வருட காலம் 12 வருட காலம் ஒரு வார செல்வம் இல்லையா ஐயோ அப்படி நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்வமானதே இல்லை. அதாவது மாமா இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆயிரப்படாது. தெருவுக்கு 4 பாட்டி இருப்பாங்க. போய் சொல்லுவாங்க ஏட்டே என்ன பாட்டி ஏ தாய் என்ன பாட்டி ஏ ஓ மருமகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆகுதே ஒன்னும் சொல்லலையே ஒரு விசேஷம் சொல்லியா என்ன விசேஷம் ஒரு விசேஷம் இல்லையாப்ல இல்லாம தான் இருக்கா பாட்டி அப்படியா ஆமா பாட்டி 4 மாசம் ஆகுதே இப்படி சொல்லுதியா நீ அப்படின்னு சொல்லி பாட்டி லேசா மாமியாட்ட தூண்டி விடுவாவோ ஏமா 4 மாசம் ஆச்சுன்னா அந்த கிழவிக்கு என்னமா பேசாம இருக்க வேண்டியதா பாட்டி என்ன வளர்க்க போதா பாட்டி சொல்லிட்டு அது வாட்டுக்கு பேரும் போகுதே சொல்லலாமா இப்படி சொல்லலாமா அப்போ கல்யாணம் முடிஞ்சு 4 மாசமே இந்த பாடுன்னு சொன்னா இந்த நாகமுடி ராஜமனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடமாக பிள்ளை செல்வமானதில்லை. அப்ப
அப்ப என்ன பாடுபட்டிருப்பா சொல்லுங்க பாப்போம். என்ன பாடி அதாவது மாமா, பிள்ளை இல்லாத கவலை வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். உண்மைதாம்மா. பிள்ளை இல்லாத கவலை பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆமா, ஆனா பிறந்த ஆம்பளைக்கு இருக்கும், ஆனா அது மனசுக்குள்ளே இருக்கும். 12 மணிக்கு போய் உன்னை போட்டாருன்னு சொன்னா அவருக்கு கவலை எல்லாம் பறந்து போயிரும். ஏமா 12 மணிக்கு போட்டாருன்னா 1 மணிக்கு ஒண்ணும் இல்லாம போயிரும். 1 மணிக்கு தான் அதுக்கடுத்து ஸ்டாக் வச்சிருப்பாரு. அப்படியே ஸ்டாக் வச்சு குடிக்கவாமா? ஆமா. எம்மாடி உடம்பு எதுக்காவும்? உடம்பு என்னத்துக்காகுமா? உடல் எதுக்காவும்? சரிதானே. என்ன அப்போ இந்த பிள்ளை இல்லாத கவலை வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அதாவது பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுறோம். ஆமா, ஆனா மலடி என்று சொல்வது தவறான வார்த்தை. ஏமா உண்மைதாமா. இவங்க பாருமா, பிள்ளை இல்லன்னா மலடிங்காங்க, புள்ளை இருந்தா கிளடிங்கிறாங்க. கிளடிங்காங்க. எதையாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கு ஊரு. உலகம் தானே. ஆமா, தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் பேசும். வையகம் இதுதானடா. ஆமா. அப்போ குழந்தை இல்லாதவர்களை மலடி மலடி என்று சொல்கிறோம். அதாவது மாமா, எந்த ஒரு பெண்ணாகப்பட்டவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகாம இருக்கிறாளோ அவள் தான் மலடி. பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்று சொல்வது தவறானவர். மலடி என்று ஒருபோது சொல்லக்கூடாது, தவறான வார்த்தை. ஆமா. அப்ப இந்த ராஜமன்னனிடத்திலே நாகக்கண்ணி பெண்குடியானவள் சொல்கிறார், என் கணவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணநாதா, எனக்கு வைத்த ஒரே ஒரு மன்னவா, எனக்கு கத்தரிக்க தோற்றத்தில் கை பறிக்க பிள்ளை இல்லையா, பூசணிக்க தோட்டத்தில பூ பறிக்க பிள்ளை இல்லை மன்னவா. அதாவது இந்த காலத்து பிள்ளைகளை கொண்டு பூசணிக்காய் தோட்டத்துல விட்டா என்ன பூசணிக்காய் பறிக்குமா? பூசணிக்காய் செடியை பறிக்கும். பேடிச்சு அவதி ஆத்தி எரிஞ்சிட்டு வந்துருவான். ஆமா, செடியை பறிச்சு தலையில நட்டுவான். ஆமா. அப்போ ஏமா இப்ப வந்து இப்ப ஒரு ஆம்பளை பையன் இருக்கான்னு வைமா, சின்ன குழந்தை. சரி, சின்ன குழந்தை என்ன விளையாட்டுச்சு பொருள் என்னத்தை கேட்பான்? என்ன கேட்பான்? கார் கேட்பான். கார் கேட்பான், இல்லன்னா ஒரு ஜேசிபி கேட்பான். ஜேசிபி கேட்பான் அப்படின்னு கேட்பான். ஆமா. அத வாங்கி கொடுத்தா ஒழுங்கா வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டான். அத வாங்குன அன்னைக்கு ரெண்டா பிரிச்சு, வாங்குன 10 நிமிஷத்துல தான் ரெண்டா பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து மறுபடியும் அதை ஃபிட் பண்ணிடுவான். ஆமா. அப்ப வந்து ஆம்பளைகளுக்கு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி யோசனை பண்ணுவான். ஏப்பா, ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னு வைமா. சரி, ஒரு பெண் குழந்தைக்கு ஒண்ணு கேக்குன்னு வச்சுக்கோ. பொட்ட பிள்ளை என்ன கேக்கும் தெரியுமா? பொம்மை கேக்கும். ஆமா. பொம்மையை வந்து வாங்கி என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? பொம்மையை வாங்கி அதுக்கு அழகா தலையை சீவி ஒரு பொட்டு வச்சு அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைய அலங்காரமா அழகுபடுத்தும். ஆமா, அது பெண் குழந்தை. ஆமா, பெண் குழந்தை வந்து அழகுபடுத்தும். அதான் பெண்கள் ஆண் குழந்தை ஆராய்ச்சி பண்ணும். சரிதானே? ஆமா, சின்ன குழந்தையிலே. ஆமா, சரிதானே? என்ன அப்போ இந்த நாகமுடி ராஜமனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் 12 வருடங்களாக பிள்ளை செல்வமானதே இல்லை. பிள்ளை செல்வம் இல்லாம பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கா. அதாவது மாமா, இந்த காலத்து பெண்கள் எல்லாம் பிள்ளை செல்வம் இல்லைன்னு சொல்லி கோயிலா அலைவாங்க. ஆமா, கோயில் ஆஸ்பத்திரியா அலைவாங்க. பிறகு என்ன செய்வாங்க? அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளையை சொல்லுவா, என்ன உன்னைய பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலாம்ல, உன்னைய பெத்ததுக்கு ஒரு உரலை பெத்திருக்கலாம்டா. ஒரு உரலை பெத்திருக்கலாம்ல. உரலை பெத்திருக்காவது உங்க அப்பன மயில உருண்டுகிட்டு வர அந்த காலத்துல சொல்லுங்க, காசிக்கு போயிருக்காங்க, கரு உண்டாக்கி இருக்கு. இப்ப ஊசிய போடுவாங்க, குரு உண்டாவுது. ஆமா. அப்போ இந்த நாகமுடி ராஜனிடத்திலே நாகக்கண்ணி வெங்குடியானவள் சொல்கிறா, என்ன சொல்றா? ஐயா, என் கணவா ராஜமன்னா, என்னம்மா நம்ம ஆடி இருந்து என்ன செய்ய, மாடி இருந்து என்ன செய்ய, இப்படி அடுக்கடுக்கா வீடு இருந்து என்ன செய்ய, சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய, மாடி இருந்து என்ன செய்ய, மாட மாளிகை இருந்து யாது செய்ய. அதாவது கடைசி காலம்னு சொன்னா என்ன, நமக்கு கொல்லிப்படுவதற்காக ஒரு பிள்ளை செல்வம் வேணும் இல்லாமன்னா. அப்படி கண்டிப்பா வேணுமாம்மா. ஆமா. அம்மா, இப்ப உள்ள குழந்தை எல்லாம் கொல்லி போடுமான்னா, சரி, நிரந்தரமா நம்ம கூட இருந்து கொல்லி போடுமான்னா நடக்காத விஷயம். அப்பாவுக்கு 80 வயசு 100 வயசு வரைக்கும் அவன் வெளிநாட்டிலே இருக்கான். ஆமா. அப்பாவுக்கு இங்க என்ன மாதிரி ஒண்ணு ஆகி போச்சுன்னு வை, அவங்களுக்கு கம்பெனில லீவு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. உடனே வந்து சேர்ந்துக்கிட மாட்டான். அதனால நீங்களே எல்லாம் பாத்துக்கிடுங்க அப்படின்னு ஒரு போன் பண்ணுவான். மட்டும் போட்டு விடுதே, நீங்களே முடிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு கொல்லி போடுறதுக்கு பிள்ளையா நம்ம தேடணுமா? அப்ப நாங்க மூடி ராஜனிடத்திலே நாகக்கண்ணி பெண்குடியானவை என்ன சொல்கிறாள் தெரியுமா? மன்னாத்தாங்கரை ஓரோ கரை ஓரோ அங்கும் கரைக்கே அங்கும் கரைக்கே யவனவா தெய்வமே
அப்படி நாகமுடி ராஜனிடத்திலே சரி நாகக்கண்ணி பெண்குடியானவள் சொல்கிறா ஐயா வண்ணவா ராஜமன்னா என்ன என்ன 30 வயசாச்சு நமக்கு முடிதறிக்க பிள்ளை இல்ல 40 வயசாச்சு நமக்கு நாளாள பிள்ளை இல்ல 60 வயசாச்சு நமக்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை 60 வயசுக்கு அப்புறம் என்ன பிள்ளை கடைசி காலத்துல நம்ம மாண்டு மனிதன்னு சொன்னா சரி நமக்கு கொல்லிப்படுவதற்கு கூட ஒரு பிள்ளை செல்வம் இல்லையும் மன்னா ஐயோ ஐயோ நடுவதற்கு பிள்ளை இல்லையே அப்படி என்று சொல்ல அழுது புலம்பும் பொழுது 60 வயசுக்கு மேல குழந்தை பிறந்துச்சுன்னா பாட்டி என்ன செய்வா? 60 வயசுக்கு மேலனாலே பாட்டி தான். 60 வயசுக்கு மேல குழந்தை கடந்த பெத்தான்னு வையி புள்ள தொட்டில கிடக்கும், தாத்தா தொட்டில கிடப்பாரு, கட்டில கிடப்பாரு. அவ வந்து அவர் ஒரு பக்கம் வரப்பா இருமிக்கிட்டு இருப்பாரு, புள்ள ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும். கலவன 60 வயசில் அவளுக்கு ஆண் பிள்ளை. ஆமா, எந்த நியூஸ் வரணுமோ அதெல்லாம் வராது, இது கொட்டாளத்துல கிடக்கும். சும்மாவே மக்கள் தொகை அதிகமா போயிட்டு இருக்கு. 50 வயசு பிறகு பிள்ளை பத்திட்டு அலைஞர்கள் அவ்வளவுதான். 2020 கொரோனாவில் 50 லட்சம் மக்கள் தொகை கூடியிருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்து லீவ்ல. அப்போ நாகமுடி ராஜனானவர் நாகக்கண்ணி பெண்குடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத கனவு நானும் கூட இருக்கேன், கவலைப்படாத கனவு நானும் கூட இருக்கேன், கவலைப்படாத. நாகக்கண்ணி மனவருந்தாதே அம்மா, மனவருந்தாதே அம்மா, மனவருந்தாதே நானும் கூட இருக்கேன், மனவருந்தாதே நானும் கூட இருக்கேன், மனவருந்தாதே. வருத்தப்படாத அம்மா, வருத்தப்படாத பிள்ளையாக நான் இருக்கேன், வருத்தப்படாதே பிள்ளையாக நான் இருக்கேன், வருத்தப்படாதே. தாயே நாகமுடி ராஜமன்னனானவர் நாகக்கண்ணி பெண்ணிடத்திலே சொல்கிறார், நாகக்கண்ணி பிள்ளைகள் சொல்லி கவலைப்படாதம்மா, வருத்தப்படாதம்மா, கணவன் நானும் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுத? உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை, பிள்ளைகளேன்னு சொல்லி நீ வருந்தாதம்மா, சரி உன் மன்னன் நானும் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப நாகமுடி ராஜன் சொல்லுகிறார், அடியே நாகக்கண்ணி, நம்ம தான தர்மங்களை செய்தா வச்சு நமக்கு ஒரு பிள்ளை செல்வமானது கிடைக்குமா என்று சொல்லி நாகமுடி ராஜமனும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் எப்படி தான தர்மம் செய்து வருகிறார்கள் தெரியுமா? அங்கே நாகலோக பட்டணத்தே நாகமுடி ராஜமன்னே நாகக்கண்ணி வெண்கொடியும் சாலனோடு பட்டான் நட்டு வைத்தான், ராவணாசுரோடு போட்டான், ராவணாசுரோடு போட்டான், கன்றை நட்டு வைத்தான். பால் குடிக்கும் பாலருக்கு பால்வனை நட்டு வைத்தான், உறவழி சொல்பவர்க்கு சுமைதாங்கி நட்டு வைத்தான். நாகமுடி ராஜமன்னே நாகக்கண்ணி பெண்கொடியோ தான தர்மம் செய்து வாரா, தான தர்மம் செய்து வாரா, இரண்டு நல்ல பேர்களும் அப்ப நாகமுடி ராஜமனும்
நாகக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் அதாவது என்ன ஒரு குழந்தை செல்வங்கிறது எவ்வளவு முக்கியம் பாத்தியலா? நம்ம பிள்ளை செல்வம் நம்ம பெரிய செல்வம். வீட்டுல எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒண்ணும் செய்ய போறது இல்ல. ஆமா, ஒரு பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா தான் இப்படி தூக்கிட்டு வந்து மடியில வச்சிருக்க முடியும். மதள செல்வம் இருந்தா தான் மடியில வைக்க முடியும். ஆமா, குழந்தை செல்வம் இருந்தா தான் இடுப்புல வைக்க முடியும். அதான் பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வம். ஆமா, அப்ப நாகமுடி ராஜமனும் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் சரி குற்றாலம் ரோடு போட்டார். குளங்கன்றை நட்டு வைத்தார். கன்றை நட்டு வைத்தார். பால் குடிக்கும் பாலருக்கு பால் பண்ணையை கட்டி வைத்தார். சரி தூரவழி செல்பவருக்கு சுமை தாங்கி கல்லை நட்டு வைத்தார். சுமை தாங்கி கல்லு நட்டு வச்சிருக்காங்க. அப்படி 32 வகையான தான தர்மங்களை செய்தும் அப்படி 2 பேர்களுக்கும் பிள்ளை செல்வமானது இல்லை. அப்ப நாகமுடி ராஜமன்னன் சொல்கிறார், அடே நாகக்கண்ணி, 32 தான தர்மங்கள் செய்தும் நமக்கு கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை செல்வமானது இல்லை அடி. பிள்ளை செல்வம் இல்லையே மன்னா. இனி நம்ம ஆண்டவனை இணைக்க வேண்டும், மருந்தவசானது செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். தவத்தின் மகிமையாவது ஒரு குழந்தை அடைஞ்சே தீரணும். ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தவமானது செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி நாகமுடி ராஜமன்னே நாகக்கண்ணி வெண்குடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? நாகலோக பட்டணத்தே நாகலோக பட்டணத்தே நாகமுடி ராஜமன்னே நாகக்கண்ணி வெண்கோடு 2 நல்லவர்களும் ஆண்டவானை நினைக்காவியாண்டு யாருந்த வாசு செய்யாவியாண்டு ஈசனையும் நினைக்க வேண்டும் செய்ய வேண்டும் பகவானே நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் சுவாமி நினைக்க வேண்டும் வரதவும் செய்ய வேண்டும் அம்மா செய்ய வேண்டும். இந்த நாகமோடி ராஜம்மானே நாகக்கண்ணி வெண்கோடே ஆண்டவானை நினைக்க அறந்த வாசு செய்ய மன்னன் போல இருந்த மரபு போல தாண்டி அரசன் போல இருந்தவன் அரசன் போல இருந்தவன் ஆண்டி போல வடிவம் கொண்ட போல இருந்த ஆண்டி போல வடிவங்கோண்டா வளர்த்த வேலை உத்தராஜோ இடைய வேலை காவேவியாட்டி வன மலை வனங்காடு வயல் வலை நாடோவியாட்டி நாகமூடி ராஜம்மா நாகக்கண்ணி வெண்கோடையோ பார் கடல் நண்டாவேலா வலிங்கு வர்ண வாரஹீல சந்து கொண்டே தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டா மவு கொண்டே தரமெழுகி மஞ்சனையா கோலம் போட்டா 12 வருடகாலோ சுவாமி வரதவோ செய்ய போறா அப்படி இந்த நல்ல வேலையிலே சரி அரியப்புறத்தை சார்ந்த ஆமா வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினரை பாராட்டி குழுவினரை ஆதரித்து பரிசளித்த செல்வச்சிமான் யார் என்று சொன்னார்? யாரு ஸ்ரீராம் அவர்கள். ஓ ஸ்ரீராம் ஆமா ஆமா. அப்படி அவருடைய அன்பு கரத்தாலே திருக்கரத்தாலே நமக்கு 100 ரூபாவை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். 100 ரூபா அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் வாலிபர்களும் வம்சங்களும் செய்து வருகின்ற தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியம்மா வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும்.
வளர வேண்டும் இந்திய வளர் முருகனோட சன்னதி போல் வளர வேண்டும். ஐயா இந்த முகம் செடிட்டால் முகமா திரும்ப மாரியம்மா அருளாரே மங்களம்மா வாழ வேண்டும் கசமாடே அருளாரே கசமாடே அருளாரே கருத்துடனே வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி சரி எஸ் புவனா வெள்ளிசேக்குழு சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ எடுக்கணும் ஒரு 100 ரூபா தாங்களேன். உங்க பேரையும் சொல்லுவோம் அப்படியே நீங்க கவர் பண்ணிடலாம். அப்ப நாகமூடி ராஜமணம் நாகக்கண்ணை வெண்குடியானவளும் வீடியோ எடுத்தது குத்தம்மா. அது பாட்டுல எடுத்துக்கிட்டு இருந்தது. எடுங்க எடுங்க. நாகமூடி ராஜமணம் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் பார்த்தார்கள். சரி ஆண்டவனை நினைக்க வேண்டும் மருந்தவசானது செய்ய வேண்டும். சரி ஈசனை நினைக்க வேண்டும் இருந்து தவமானது செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அதாவது ஆமா ஆண்டவனை நினைச்சு தவம் இருக்கணும்னு சொன்னா என்னம்மா 3 ஆசைகளை விற்க வேண்டும். அது என்ன 3 ஆசை? மண்ணாசை, சரி பொன்னாசை, சரி பெண்ணாசை. பெண்ணாசை. அப்படி இந்த 3 ஆசைகளை வெறுத்தால்தான் ஆண்டவனை நினைக்க முடியும் மருந்தவசானது செய்ய முடியும். ஆமா ஈஸ்வனை நினைக்க முடியும் இருந்து தவமானது செய்ய வேண்டும். செய்ய முடியும். அப்படி மன்னன் போல இருந்தவர் தான் ஆமா மரபு போல தான் தெரிந்தார். தான் தெரிந்தார். அரசன் போல இருந்தவர் தான் ஆண்டி போல வடிவம் கொண்ட ஆமோ கழுத்ததுல உத்திராட்ச இடையதுல காவி வெட்டி கட்டிக்கொண்டு வனமேல விலங்கிடந்து வெயில் வேலை நாடு வைத்து சரி பார்க்கடல் அன்னதில வலிங்கு வர்ண பாறையில ஆமா சாந்து கொண்டு தரைமலைக்கு சந்தனத்தாலை கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலைக்கு மஞ்சனையாலை கோலம் போட்டு ஆமா ஆண்டவன் சிவபெருமானை நான் நினைத்து நீராறு 12 வருடங்களுமாக தோம்பிருந்து வருகிறார்கள். சரி அப்படி தோம்பிருந்து வரும் பொழுது ஆமாம்மா நாகமூடி ராஜமணம் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் ஆமா மனதுக்குள்ளே நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னம்மா நினைக்கின்றார்கள்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியான் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சிவா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சிவா படியலக்கும் வரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா
அப்படி நாகமுடி ராஜமன்னனும் நாக்கண்ணி பெண்கொடியானவளும் பார்க்கடல் தன்னதில வலிங்கு வரணும் பாறையில சரி சாந்து கொண்டு தனிமலகி சந்தனத்தாளை கோலம் போட்டு குருத்து இலை விரித்து வாழை இலை விரித்து தேங்காய் பழம் தட்சணையோடு சரி விநாயகரை பிடித்து வைத்துக் கொண்டு விநாயக பெருமானை பிடித்து அதாவது என்ன எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி முதல்ல வழிபடக்கூடிய கடவுள் யார் பாட்டி? யாரு? என் வீட்டுக்காரரு. யாருன்னு சொல்லுங்க. என் வீட்டுக்காரரு. என் கடவுள் முதல் கடவுள் என் வீட்டுக்காரரு தான். ஏ அப்பா, மாமாக்கு எவ்வளவு நல்ல மனசு பத்தியலா. அம்மா கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படியா அப்படின்னு என் வீட்டுக்காரி நினைக்கா. அது எப்படி நினைச்சது உங்களுக்கு தெரியும்? ஆமா, வீட்டுக்கு போனோன்னு நான் பாப்போம்ல. அப்படியா? என் போட்டாவில பூவெல்லாம் போட்டிருப்பாளா? ஏ அப்பா, அம்மா பூவை போட்டுதால வணங்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகணும்னா அங்க போட்டால பூவெல்லாம் போட்டு வணங்கிட்டு இருப்பாம்மா. அப்படியா? ஏன் இப்படி கும்பிட்டேன்னு கேட்டா, நீங்க தாங்க என் தெய்வம். நீங்க தான் என் தெய்வம். ஆமா. அப்படியா? மாமாக்கு அவ்வளவு மரியாதை போலயே. அப்ப கொடுத்து வச்ச மகராசனே நீங்க தான் மாமா. உண்மைதாம்மா, உண்மைதாம்மா. நான் தான் கொடுத்து வச்சேன். அது மட்டும் இல்ல, அவ சாப்பிட போகும்போது சரி குளத்துக்கார போட்டா வச்சு சரி இப்படி சுவார முன்னாடி சரிதானே. ஏமா பொண்ணை கொடுத்த மாமியா கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வமா? கட்டிய மனைவியே என் குல தெய்வம். குல தெய்வமா? ஆமா. பாத்தியல மாமாக்கு எவ்வளவு ஒரு பாசம். அப்ப அத்தையிட்ட போய் சொல்லணும். சொல்லுமா, நல்ல சாப்பாடு போடுவா. அப்படியா? ஆமாம்மா. சரிதானே. நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். அதாவது என்ன இந்த நாகமுடி ராஜவனும் நாக்கண்ணி வெண்குடியானவளும் சரி பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையில முதல்ல வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னு சொல்லாமலே பேச. அதாவது என்ன ஒரு பால் காய்ச்சா இருக்கட்டும், ஆமா பால் காய்ப்பி, ஒரு கல்யாணமா இருக்கட்டும், கல்யாண வீடா, ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், ஒரு சடங்கு வீடா, ஒரு சடங்கு வீடா, ஒரு பால் காய்ச்சி வீடு, கல்யாண வீடு, சடங்கு வீடு, ஒரு நல்லது கெட்டது எதா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு இடம் எடுக்க போறனாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முதல்ல வழி கூடக்கூடிய கடவுள் யார் தெரியுமா? விநாயகப் பெருமான். ஓ பிள்ளையார். பிள்ளையார் தான். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். பெருமை பாய்ந்த பிள்ளையார வந்து வளர்ந்து பட்டா தான் தொட்டது தொலங்கும், தோட்ட வச்சாலும் காய்க்கும். ஆமா. முதல்ல வந்து கணேசனை கை கடணும், நம்பிக்கை உள்ளவனே. சரி. ஆமா. மாமாவை கை கட்டணும். போ. ஏமா என்ன இல்ல, கணேசன் அண்ணா இருக்காருல, மாமா பேரு கணேசன் தானே. மூலப்பொருளே முக்கண்ணா தன்மகனே. சரிதானே. கணேசா. அதே போலவே இந்த நாகமுடி ராஜவனும் நாக்கண்ணி வெண்குடியானவளும் புறத்தி அலை விரைத்து தேங்காய் பழம் தட்சணையோடு விநாயகரை விடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து 12 வருடமாக தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி தவம் இருந்து வரும் பொழுது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நாகமுடி ராஜமன்னே, ஏ ராஜமன்னே, கடலே நன்னாதே வர்ணே அபாரேலா ஆண்டவனே ராணினை ஆர்ந்தவசே செய்துவாரா ஓராண்டு காலமாச்சி அவனோ வரவே இல்லை காலமாச்சி ஓராண்டு காலமாச்சி ஈஸ்வரனோ வரவே இல்லை. காலமாச்சி ஈஸ்வரனோ வரவே காப்பி வந்தாச்சி. மூவாண்டே காலமாச்சி கணனோ வரவே இல்லை. 4 காலமாச்சி நாயகனோ வரவே இல்லை. 5 ஆண்டு காலமாச்சி ஆண்டவனோ வரவே இல்லை. 7 ஆண்டு காலமாச்சி காலமாச்சி ஐயா காலமாச்சி ஈஸ்வரனோ வரவே இல்லை. வரவே இல்லை ஐயா வரவே இல்லை.
நாகமுடி ராஜமணம் நாக்கண்ணி வெண்குடியானவளும் பக்த கோடி பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான அறிவிப்பு. நியமிதம் இருக்கின்றவர்கள் ஆலயத்தில் வந்து சொல்லும்படி பிளாக் கமிட்டியாளர் உங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நியமதி நீங்கள் வச்சிருக்கிறது கோயிலுக்கு தெரிஞ்சால் தான் உங்கள் வீட்டுக்கு வர முடியும். நீங்கள் எதுவும் நியமதம் வச்சிருக்கீங்களா? நியமதம் வைத்திருக்கின்றவர்கள் ஆலயத்தில் வந்து தெரிவிக்கும்படி விழா கமிட்டியாளர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். மேலும் புறப்பட்டாச்சு, ஆகையால் உடனே சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்போ சரி, நாகமுடி ராஜமணம் நாக்கண்ணி பெண்கொடியானவளும் ஆண்டவனு தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருட காலம் எதுக்காக தவம் இருக்காங்க? எதுக்காண்டி சொல்லுங்க பாப்போம். பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. சில பேர் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க. ஆமா, நானும் ஆம்பளை பிள்ளைக்கு தாங்க ஆசைப்பட்டேன். முதல்ல பொட்ட பிள்ளை பிறந்தது, ஒரு வாரம் சாப்பிடாம கிடந்தேன். மறுபடியும் ஒரு பிள்ளைய பார்ப்போன்னு பார்த்தோம், மறுபடியும் பொட்ட பிள்ளை பிறந்தது. திருச்செந்தூர் கடற்கரையில் போய் உட்காந்துக்கிட்டேன். சரி, 3வது ஒன்றை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3வதாவது ஆம்பளை பையன் பிறந்துருவான் அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். வெடியெலாம் வாங்கிச்சிருந்தோம் வீட்டில். கடைசியில் நான் இருக்கல பிள்ளை பூவனா வந்து பிறந்தா. அந்த ஆளை போயிட்டேன். பாவநாசத்தில் போய் 1 மாதம் கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டு காவி ஐட்டியை கட்டிக்கிட்டு பேசாமல் பண்டார கூட்டத்தில் போய் உட்காந்துட்டேன். 4வது எங்கள் மாமா சொன்னார், மர்மோனன் ஒன்றே ஒன்று பாருங்க அப்படின்னாரு. ஒன்றும் பார்க்க முடியாது மாமா, சும்மா இருங்க மாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்தேன். அப்படியே ஆம்பளை பிள்ளையை நம்ம நினைச்சா நடக்க போகுது. சரி, ஆம்பளை பையன் உங்களை காப்பாற்றுவான்னு நினைச்சேன்னா அது தப்பு. ஆம்பளை பையனை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வீட்டை கட்டி நல்லா செவத்த பிள்ளைய பார்த்து நீங்க கெட்டி வச்ச மறு நிமிஷம் என்ன நடக்கும்? மனைவி கைய படிச்ச உடனே இவனுக்கு தான் கரண்ட் ஷாக் அடிச்சிருந்தேன். அவ வந்து மந்திரம் போட்டுருவா. சரி, மனைவி ஒரு மந்திரி, அவ சொல்வதெல்லாம் மந்திரம். அவ என்ன சொன்னாலும் சரி 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 அப்படின்னு தான் கேட்கணும். சரி, அப்படி கேட்டா தான் நம்ம சொல்லுறது அவ கேட்பா. ஓஹோ, இல்லன்னா நம்ம அம்மா சொல்லத்தான் நம்ம கேட்கணும்னு சொன்னா. சரி, நீங்க பாருங்க, என்ன நீங்க உங்க அம்மா சொல்ல கேளுங்க. சரி, நான் எங்க அம்மா சொல்ல கேட்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவ வீட்டுக்கு அவ போயிருவா. சரி, நம்ம வீட்டுக்கு நம்ம போயிருவோம். பிற தலையை சொரிஞ்சிட்டு பறக்க அலையணும். நம்ம வீட்டுல போய் நம்ம இருந்தோம்னா நமக்கு மரியாதை இருக்கா? 10 பைசாக்கு இருக்காது. வீட்டுல பெண்ணா பிறந்தவ இல்லன்னா வீட்டுல மரியாதை இல்ல. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். ஆமா, அப்ப ஆண்கள் வந்து நாட்டின் மூக்குகள் கேக்கேன். ஆமா, அது என்னமா எல்லாமே பெண்களுங்க. பெண்கள் இல்லைன்னா உலகமே இல்லல்ல. பஸ்ல பாத்தீங்கன்னு வைங்க, சரி, பஸ்ல ஒரு சைடா எழுதி போட்டிருப்பாங்க, எப்படி இது மகளிர் மட்டும். சரி சரி, பெண்களின் நாட்டின் கண்கள். மேளக்கலைஞர்கள் உடனடியாக வரவும். ஆமா, மேளக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரவும். பைக்கில் வரவர் உடனே கிராஸ் பண்ணவும். இப்படியாக நாகராஜன நாயக்கனையும் அங்கே பார்க்கடல் சன்னதியில பழங்கி வர பாறையில் ஆண்டவனை நினைத்து 12 வருட காலம் 12 வருட காலம் 12 வருட காலம் பகவானை நினைத்து வாரா 12 வருட காலம். நாகமுடி ராஜமாணி அவன் பார்க்கடலே வலிக்கு வரே அவ்வாறு 12 வருடகாலோ வரதமோ செய்து வாரா ஆண்டவனே நான் நினைத்தே செய்து வாரா.
நாகக்கண்ணி பெண்குடியானவளும் பார்க்கடல் அன்னதில வழங்கி வரண பாறையில சரி ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து 12 வருடங்களுமாக தவமிருக்க அப்படி தவமிருந்து கொண்டிருக்கின்ற போது பாடுகின்ற வெள்ளிசை குழுவினர்களுக்கு ஆதரித்து அதாவது கிராமிய கலையில ஆமா கலைஞர்கள் நிறைஞ்ச ஊரு நம்ம ஊரு சரி புதுப்பட்டி அப்படி சொன்னா தான் தெரியும் நம்ம காசிநாதபுரத்து முருகன் இங்க இருக்காங்க ஆமா இருக்காருல அப்பேற்பட்ட பெரிய பேர் புகழும் பெற்றவர் ஆமா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காசிநாதபுரம் முருகன் அண்ணாவின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாம இருக்காது 30 வருஷமா வெளில படிச்சுட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட முருகன் அண்ணாவி அவர்களுடைய அருமை மகன் யாரு முகேஷ் அவர்களும் முகேஷ் அவர்கள் அடுத்து மருதமுத்தூர் மாநகரை சேர்ந்த சுரேஷ் அண்ணாவி அவர் கூட பக்கப்பாட்டுக்கு போகக்கூடிய பக்க கலைஞர் பக்கவாத்தியம் ஆமா அருமை அண்ணன் யாரு சேட்டு அவர் பார்க்கும் போதே தோரணையை பாருங்களேன் எப்படி இருக்காரு பாருங்க ஆமா அதுக்காக சேட்டுன்னு இங்க அரிசி கடை சேட்டு 18 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டிருக்காரு எத்தனை லட்சம் 18 லட்சம் சந்தோஷம் தானே வில்லடிச்சு அதான் சேட்டுன்னு பேரு ஆமா அப்பேற்பட்ட கிராமிய கலைஞர் சேட்டு அவர்களும் நம்ம போனா நம்ம வெள்ளுப்பாட்டு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கு அப்படி என்று சொல்லி தேநீர் வாங்கி டீ வாங்கி கொடுத்திருக்காங்க அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி வணங்கிக் கொள்கின்றோம் சரி அப்படி நாகமுடி ராஜவன் நாகக்கண்ணி வினிடம் தவறிக்க சரி ஆதிவெள்ளி கைலாசத்தில் நடக்குது தெரியுமா என்னமா நடக்குது ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகைய பார்வதியா படுத்த நல்ல உயிர்களுக்கு வேணும் என்று நாளி நல்ல எடுத்து நாடு எங்கோ படியளப்பா நல்ல